அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 4ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூலிருந்து அலகு 7 நீதிநெறி விளக்கம் பார்க்கலாம். இங்கே சொல்லுக்குள் சொல்ல கண்டுபிடிச்சி எழுதுகிறோம். கற்றவர் பலர் இருக்கும் இடம். இங்கே அவை எஞ்சின்னு இருக்கிற வார்த்தையில் அவை என்ன எடுத்துக்கிறோம். உடல் என்னும் பொருள் தருவது. உடல் என்னும் பொருள் தருவது மெய் விதிப்பார்ன்ற வார்த்தையிலேருந்து மெய் எடுத்துக்கிறோம். இதன் அடிப்படையில் தீர்வு வழங்குவர். யாரோட அடிப்படையில்? நீதியோட அடிப்படையில். நீதி நெறியில் நீதின்ற வார்த்தை. நல்ல மனம் தருவது. நல்ல மனம் தருவது பூவாமைன்ற வார்த்தையில் பூவை எடுத்துக்கிறோம். 7 நாள்கள் கொண்டது வாரம். வாரம் அப்படின்றது ஆரவாரம் என்ற வார்த்தையிலேருந்து வாரத்தை எடுத்துக்கிறோம். அடுத்தது இங்கே படங்கள் இருக்குது. இந்த படங்களுக்கு உண்டான செயலை நம்ம எழுதுகிறோம். இந்த படத்துக்கு உண்டான செயல் தயக்கமின்றி பேசுவேன். இது பிறருக்கு உண்ண கொடுப்பேன். பாடல் பாடுறா, அப்போ பாடல் பாடுவேன். பெரியோருக்கு உதவி செய்கிறாங்க, அப்போ பெரியோரை மதிப்பேன். இங்கே சின்ன பையன் விழுந்திருக்கான், அவனை உதவி செய்கிறான். என்னால் முடிந்தவரை உதவுவேன். அடுத்தது இங்கே ஒரு உரையாடல் நடைபெறுது. அதாவது முகிலன் அகிலா 2 பேர் இருக்காங்க. முகிலன் சொல்கிறான், எனக்கு பேச பயமாக உள்ளது, நீ எனக்காக விடுப்பு கேட்கிறாயா அப்படின்னு முகிலன் கேட்குறான். அதுக்கு அகிலா என்ன பதில் சொல்லுவா? உடனே கேட்கிறேன்னு சொல்லுவாளா, இல்லை தயக்கம் இல்லாமல் நீயே கேளுன்னு சொல்லுவாளா? அப்போ இதில் எது சரியானதுன்னா, தயக்கம் இல்லாமல் உன்னுடைய விடுப்பை நீயே கேள் அப்படின்னு சொல்கிறது தான் சரியானது. அடுத்து இங்கே ஒரு உரையாடல். இங்கே ஊர் பெரியவர் இருக்காங்க, செழியன் இருக்கான். ஊர் பெரியவர் சொல்கிறாரு, நம் ஊர் குழந்தைகள் மாலையில் படிப்பதற்கு படிப்பகம் அமைக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு செழியன் என்ன சொல்லுவான்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவானா, இல்லை நல்ல முடிவு உடனே செய்யலான்னு சொல்லுவானா? எது சரியானது? நல்ல முடிவு உடனே செய்யலாம் அப்படின்றதான் சரியானது. அடுத்தது இங்கே 2 பேர் இருக்காங்க, மாறன் பருதி. மாறன் என்ன சொல்கிறான்? குழாய் உடைந்து தண்ணீர் வெளியேறுகிறதே, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பருதி என் செலவில் சரி செய்கிறேன்னு சொல்லணுமா, இல்லை உடனே ஊராட்சி நிர்வாகத்திடம் சரி செய்யும்படி தகவல் தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லணுமா? இது 2த்துல சரியானது உடனே ஊராட்சி நிர்வாகத்திடம் சரி செய்யும்படி தகவல் தெரிவிப்பேன் அப்படின்றதா சரியானது. அடுத்தது இங்கே ஒரு பத்தி இருக்குது. அந்த பத்தியை படிச்சுட்டு கீழே இருக்க கேள்விகளுக்கு விடையளிக்கலாம். நீலகிரி மாவட்டத்திற்கு அருகே உள்ள அருமனூரில் திருவிழா நடைபெற்றது. திருவிழாவில் சிறுவர் பட்டிமன்றம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. அப்பட்டிமன்றத்தில் பேசுவதற்காக சிலம்பன் நிறைய புத்தகங்களை படித்தான். 4 நாட்களாக தொடர்ந்து படித்து குறிப்புகள் எடுத்திருந்தான். அன்று பட்டிமன்றம் நடைபெறும் நாள். தன்னால் தொடர்ச்சியாக பேச முடியுமா என்ற எண்ணத்துடன் மேடையில் ஏறினான். அந்த தயக்கத்தால் மேடையில் பேச முடியாமல் தடுமாறினான். உடல் நடுங்கினான். சிலம்பன் பெற்ற கல்வி சிலம்பனுக்கு உதவியதா? சற்றே சிந்தியுங்கள். இதுதான் அந்த பற்றி. இப்போ இதில் கேள்விகள் என்னென்னா, திருவிழாவில் நடைபெற இருந்த நிகழ்ச்சி எது? திருவிழாவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி பட்டிமன்றம். சிலம்பன் மேடையில் பேச முடியாமல் நடுங்கியதற்கு காரணம் அவனுடைய தயக்கம்தான். நீ தயக்கமில்லாமல் பேசிய இடம் எது? நான் தயக்கமில்லாமல் பேசிய இடம் என் பள்ளி வகுப்பறை. இப்பத்திக்கு பொருத்தமான தலைப்பு கேட்குறாங்க. இந்த பத்திக்கு பொருத்தமான தலைப்பு தயக்கம். அடுத்தது புத்தகத்தில் தேடி எழுதுகிறோம். பணம் என்பதற்கான வேறு சொல்லை கண்டுபிடிச்சி எழுத சொல்கிறாங்க. பணம் அப்படின்றதுக்கான வேறு சொல் செல்வம். பாடலில் இடம்பெற்ற கல்வி குறித்த செய்தி என்ன? பாடலில் கல்வி குறித்த செய்தி வரவில்லை. வரி அவை எஞ்சி மெய் விதிப்பார் கல்வியும். இந்த வரிகள் தான் கல்வியை குறித்த செய்தியை சொல்லுது. சொற்களில் உள்ள பிழைகளை நீக்கி எழுத சொல்கிறாங்க. கல்வியில் இல்லு மாற்றி போட்டிருக்காங்க. செல்வமும் இங்கேயும் இல்லு மாறி இருக்கு. இன்னளவும் இங்கேயும் லா மாறி இருக்கு. கல்லார் இல்லு இல் லா 2மே மாறி இருக்கு. அப்போ அதை மாற்றி எழுதுகிறோம். கல்லார் அவையஞ்சா ஆகுல சொல்லும் என்ற வரிகளுக்கு ஏற்ற பொருளை எழுத சொல்கிறாங்க. இதனுடைய பொருள் அவையினர் முன் கல்வி அறிவு இல்லாதவர் பேசும் பொருளற்ற ஆரவார சொல் அப்படின்றது தான் சரியானது. அடுத்தது இந்த படத்துக்குரிய தலைப்பை எடுத்து எழுதுகிறோம். இங்கே 2 தலைப்புகள் இருக்குது. கோடை காலத்தில் ஆலங்கட்டி மழை, மக்கள் மகிழ்ச்சி. கலை திருவிழா கோலாகலத்துடன் தொடக்கம். இந்த 2 தலைப்பில் எந்த தலைப்பு இந்த படத்துக்கு சரியாக இருக்கும் அப்படின்னா, கலை திருவிழா கோலாகலத்துடன் தொடக்கம் அப்படின்றது தான் இந்த படத்துக்கு உண்டான தலைப்பு. இப்போ இங்கே கீழே ஒரு பத்தி இருக்குது. அதாவது நம்ம செய்திகள் வரும் இல்லையா, செய்திகள் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு தலைப்பு செய்தியாக என்ன எழுதுவீங்க அப்படின்றதான். இது என்னென்னா, ஆசிய பாரா விளையாட்டு போட்டி நடக்குது. அதில் இந்தியா நிறைய பதக்கங்களை வென்றிருக்கு அப்படின்றதான் இந்த செய்தி. அப்போ அதுக்கு என்னென்ன தலைப்பு எழுதுகிறேன்னா, ஆசியா பாரா விளையாட்டு போட்டியில் இந்தியா வரலாற்று சாதனை. அடுத்தது இந்த செய்தி என்னென்னா, பழமையான அந்த பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அந்த அகழ ஆராய்ச்சி, அந்த மாதிரி பழமையான பொருட்கள்லாம் ஒரு இடத்துல கிடைக்குது. அதை பற்றின ஒரு செய்தி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கு உண்டையான தலைப்பு 2000 ஆண்டு பழமையான பழங்கால பொருள்கள் கண்டெடுப்பு. அடுத்தது இங்கே செய்தி குறிப்புகள் கொடுத்துட்ருக்காங்க. நடைபெறும் இடம்,
இடம், நாள், என்ன தேதியில் நடக்குது, அதில் விருந்தினர் யார், பங்கு பெறுவோர் யாருன்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நாம் என்ன பண்ணால் ஒரு செய்தியை உருவாக்கணும். நம்ம இந்த செய்திக்கான தலைப்பு வந்து சிறு சேமிப்பு திட்டம் தொடக்கம். இப்போ செய்தியை வந்து நம்ம விரிவாக எழுதுகிறோம். பிப்ரவரி 8, 2025 அன்று ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பசலையூரில் சிறு சேமிப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அஞ்சலக தலைமை கணக்காளர் கலந்து கொண்டார். தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களும் பங்கேற்றனர். இது வந்து படிப்பேன் மின்னுவேன். இங்கே ஆன்ற எழுத்தில் இந்த வட்டத்துக்குள்ளே கொடுத்துருக்கிற எழுத்துக்களை சேர்த்தா என்னென்ன புதிய வார்த்தைகள் வரும் அப்படின்றது தான் இது. அலை, அடை. ஆ அப்படின்னும்பொழுது ஆமை, ஆடு. ஈக்கு வந்து இலை, இமை, இசை. ஈ, ஈகை, ஈருருளி. ஊக்கு உளி, உவகை, உழை. ஊ, ஊர்தி, ஊர். அடுத்து வந்து ஏ, எலி, எருமை. ஏ, ஏர், ஏடு, ஏழு. ஐ, ஐக்கு வந்து ஐவகை, ஐவர். ஓ, ஒளி, ஒளி. ஓ, ஓலை, ஓசை. அவ், ஔவையார். அடுத்து வந்து கீழே வந்து ஒரு சொல்லை உருவாக்குறோம். இங்கே 3 பலகைகள் இருக்குது. இதில் இருந்து ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு எழுத்துக்களை எடுத்து ஒரு சொல்லை உருவாக்குறோம். அதுலேருந்து அந்த சொல்லுக்கு ஏற்ற ஒரு சொற்றொடரை எழுதுகிறோம். இப்போ முதல்ல வந்து பழம், மரத்தில் பழம் பழுத்திருந்தது. அடுத்து வந்து கடல், கடல் என்ற எழுத்தில் கப்பல் கடலில் செல்லும். அடுத்து வந்து குளம், மீன்கள் குளத்தில் வாழ்கின்றன. அடுத்து வந்து உணவு, உணவு, உயிர் வாழ உணவு தேவை. அப்புறம் பாம்பு, பாம்புக்கு வந்து பாம்புக்கு விஷம் உண்டு. அடுத்த வார்த்தை வந்து சங்கு, சங்கு, கடற்கரை மணலில் சங்கு கிடைத்தது. இங்கே விடுபட்ட இடத்துல இந்த முதல் எழுத்தை வந்து குறியில் நெடிலாகவும் நெடில குறியிலாகவும் மாற்றி எழுதுகிறோம். முதல் எழுத்தை மாற்றி எழுதுகிறோம். இங்கே பாலம், அப்போ பழம். கல், கால். பால், பல். கூடை, குடை. வலி, வாளி. நகம், நாகம். பாடம், படம். சாட்டை, சட்டை. வனம், வானம். நிலம், நீலம். நரை, நாரை. மூட்டை, முட்டை. கூண்டு, குண்டு. கொடை, கோடை. பானை, பனை. தலம், தாளம். பாதம், பதம். மடம், மாடம். தோண்டு, தொண்டு. அவல், ஆவல். அடுத்தது ஒரே எழுத்தை கொண்டு இந்த 2 வார்த்தைக்கும் சொல்ல உருவாக்குறோம். சோ, சோளம், சோறு. போ, போர்வை, போட்டி. இங்கே வந்து பா போட்டால் படி, படை. இல்லை கா போட்டால் கடி, கடை. தா போட்டால் தடி, தடை. வா போட்டால் வடி, வடை. தோ, தொலைவு, தொடக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா பா, பற்கள், பந்தம். மோ, மோதிரம், மோர். மோ, மொச்சை, மொட்டை. இல்லை இங்கே பான்ற எழுத்து போட்டால் பச்சை, பட்டை. இங்கே வந்து இந்த இடத்துல வந்து இங்கே ரூ வருது. இல்லை ரூவில் எந்த வார்த்தையும் வர மாதிரி எனக்கு தெரியல. அதனால் இந்த ரூவை வந்து நான் ரான்னு மாற்றிக்கிட்டேன். ரான்னு மாற்றிக்கிட்டா இங்கே ஆ போட்டால் அறுவை, அரங்கு. இல்லை கூன்ற எழுத்து போட்டால் குருவை, குரங்குன்னு வரும். அடுத்தது இங்கே நானே செய்வேன். நானே செய்வேனில் இங்கே ஒரு பெட்டி இருக்குது. இந்த பெட்டியில் இருக்கிற வார்த்தைகளில் வந்து இணைப்பு சொற்களை மட்டும் எடுத்து எழுதுகிறோம். இதில் இருக்கிற இணைப்பு சொற்கள் வந்து ஆனால், அதனால், ஆகையால், ஆகவே, ஏனெனில். இதெல்லாம் வந்து இணைப்பு சொற்கள். அடுத்து இங்கே ஒரு தொடர். ஆதவன் வகுப்பில் நன்றாக பேசக்கூடிய மாணவன் அவன் இலக்கிய மன்ற விழா போட்டியில் கலந்து கொண்டு பரிசினை பெற்றான். அப்போ ஆதவன் கலந்து கொண்ட போட்டி எது? அவன் நல்லா பேசக்கூடிய மாணவன், அதனால் இலக்கிய விழாவில் கலந்துக்கிட்டான். அப்போ அது வந்து பேச்சு போட்டி, பேச்சு. அவையஞ்சி மெய் விதிர்ப்பார் என்ற தொடரில் இங்கே அடிக்கோட்டு இட்டிருக்க சொல்லுக்கான பொருள் மெய் விதிர்ப்பார் அப்படின்னா உடல் நடுங்குவார். இந்த படத்துக்கு பொருத்தமான தொடர் வந்து சிறுவர்கள் விளையாட செல்கிறார்கள். ஒரு இடத்துல படிச்சுட்டு இங்கே இப்படிப்பட்ட இடத்துல எழுதுகிறோம். உன் பள்ளி இலக்கிய மன்ற விழாவில் நீ பேசுகிறாயான்னு அப்பா கேட்குறாரு. அதுக்கு அமுதன் வந்து எனக்கு பேச வேண்டும் என்ற ஆசை உள்ளது, ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறதுன்னு அமுதன் சொல்கிறான். அதுக்கு அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாமல் பேசு, நானும் சிறு வயதில் பள்ளி விழாக்களில் பேசுவதற்கு மிகவும் பயந்தேன். இன்று எல்லா இடங்களிலும் துணிவாக பேசுகிறேன் அப்படின்னு அப்பா சொல்கிறார். இன்றைக்கி நல்லா பேசுகிறேன் அப்படின்றார். அதுக்கு அமுதன் சொல்கிறான், நானும் உங்களை போன்று பயப்படாமல் துணிவாக பேசுவேன் அப்படின்னு அமுதன் சொல்கிறான். அப்பா வந்து நல்ல முடிவு, வாழ்த்துக்கள், வெற்றி உனக்கு என்றார். இல்லை நீயே வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது அவையஞ்சி, அவையஞ்சி இந்த சொல்ல இல்லாத சொல்ல கண்டுபிடிச்சி எழுதுகிறோம். இதில் வந்து அவைன்னும் இருக்குது, அஞ்சி இருக்குது, வை இருக்குது. இப்போ இதில் இல்லாதது வந்து வஞ்சி, வஞ்சின்ற சொல்லு தான் அதில் இல்லை. இதில் பாடல் வரிகளில் ஒரே மாதிரி இருக்கிற சொல், அதாவது 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறது இந்த விண்ணில் மண்ணில். இதில் தான் இந்த இன் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ விண்ணில் மண்ணில் எடுத்து எழுதுகிறோம்.
அடுத்து இந்த பத்தியை படிச்சுட்டு இங்கே விடையளிக்கிறோம். ஒரு காட்டில் குரங்கு தன் குட்டியுடன் வாழ்ந்து வந்தது. அக்காட்டில் மரங்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது. அதனால் அது தன் குட்டியுடன் வேறு காட்டிற்கு செல்ல நினைத்தது. தன் குட்டியுடன் காட்டை விட்டு செல்லும் வழியில் நீண்ட ஆறு ஒன்றை கண்டது. ஆற்றில் அதிகமான தண்ணீர் ஓடுவதை பார்த்த குட்டி குரங்கு அம்மாவிடம், அம்மா, இவ்வளவு தண்ணீர் ஓடுகிறது, நம்மால் எப்படி இக்கரையிலிருந்து அக்கரைக்கு செல்ல முடியும் என்று கேட்டது. அதற்கு தாய் குரங்கு மனதில் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்று கூறியது. மேலும் மனம் தளராமல் தன் குட்டியை முதுகில் ஏற்றி கொண்டு ஆற்றை கடந்து வேறு காட்டிற்கு சென்றது. இதுதான் அந்த பத்தி. முதல் கேள்வி, குரங்கு தன் குட்டியுடன் எங்கு செல்ல நினைத்தது அப்படின்னா அது வேறு காட்டுக்கு போகணும்னு நினச்சிச்சு. வேறு காடு. குரங்கு செல்லும் வழியில் எதை கண்டது? நீண்ட ஆறை கண்டது. இப்பத்தி உணர்த்தும் பண்பு எது? மனம் தளராமை தான் இந்த பத்தி உணர்த்துற பண்பு. காட்டில் என்ன குறைஞ்சு போனதுன்னு கேட்குறாங்க. மரங்கள். காட்டில் மரங்கள் குறைந்து போனது. குரங்கு தன் குட்டியை எப்படி கொண்டு சென்றது? முதுகில் ஏற்றி கொண்டு சென்றது. அடுத்தது, ஐ செய்யலாமே. மட்டையால் அடித்து விளையாடுவேன். மட்டையில் அடித்து விளையாடுறது மட்டை பந்து. காலால் உதைத்து விளையாடுவேன். காலில் உதைக்கிறது கால்பந்து. கையால் தட்டி விளையாடுவேன். இந்த கையால் தட்டி விளையாடுறது கூடைப்பந்து. ஏன்னா தட்டி தட்டி எடுத்துகிட்டு போயிட்டு கூடையில் போடுவாங்க, அதனால் அது கூடைப்பந்து. கையால் அடித்து விளையாடுவேன். கையால் அடித்து விளையாடுறது கைப்பந்து. சிந்தித்து விளையாடுவேன். சிந்தித்து விளையாடுறது சதுரங்கம். பாடி விளையாடுவேன். பாடினா அந்த கபடி கபடி கபடின்னு சொல்லிகிட்டே விளையாடுவாங்க, அப்போ அது கபடி. அடுத்தது, மேகலை கூறும் புதிருக்கு விடையளிங்களேன். இப்போ என்ன புதிர்னு பார்க்கலாம். நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது இரண்டாவதாக ஓடும் ஒருவரை முந்தினால் உங்களிடம் என்ன? ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டே இருக்கான், ரெண்டாவதாக இருக்கிறான், அவனை முந்திக்கிட்டால் அப்போ நீங்கள் தான் அந்த ரெண்டாவது இடத்துக்கு போவீங்க. அப்போ உங்களுடைய இடம் இரண்டாம் இடம். அடுத்தது, மேரியின் அம்மாவுக்கு 4 குழந்தைகள். மேரியோட அம்மாவுக்கு, மேரிக்கு இல்லை, மேரியோட அம்மாவுக்கு 4 குழந்தைங்க, மேரியோட சேர்த்து. அப்போ முதல் குழந்தையின் பெயர் திங்கள், இரண்டாவது குழந்தையின் பெயர் செவ்வாய், மூன்றாவது குழந்தையின் பெயர் புதன் எனில் 4வது குழந்தையின் பெயர் என்ன? மேரியோட அம்மாவுக்கு 4 குழந்தைங்க, 3 குழந்தைங்க பேர் சொல்லிட்டாங்க. அப்போ 4வது குழந்தை யாராக இருக்கும்? மேரியாக தான் இருக்கும், அதனால் மேரி. அடுத்தது, ஒரு மகிழுந்தில் 2 தந்தையும் 2 மகனும் இருக்கின்றனர். மொத்தம் 3 பேர் அம்மகிழுந்தில் உள்ளனர். எவ்வாறு? 2 தந்தை 2 மகன் சொல்லிட்டாங்க, ஆனால் மொத்தம் 3 பேர் தான் இருக்காங்க. அப்படின்னா யார் யார் அவங்கன்னா தாத்தா, அப்பா, மகன். எப்படின்னா மகனுக்கு இவர் அப்பா, அப்பாவுக்கு தாத்தா, இவருக்கு அப்பா, அப்போ 2 அப்பா. தாத்தாவுக்கு இவர் மகன், அப்பாவுக்கு இவர் மகன், அப்போ 2 மகன், 2 மகன் 2 அப்பா. ஆக தாத்தா, அப்பா, மகன் இவங்க 3 பேர் தான் அதில் இருந்தது. அடுத்தது, தேவையான போது தூக்கி போடுவார்கள், தேவையில்லாத போது எடுத்து பத்திரப்படுத்தி வைப்பார்கள். அது என்ன? தேவையான போது தூக்கி போடுறது நங்கூரம். ஏன்னா கப்பல் நிற்கணும் போது அந்த நங்குரத்தை போட்டு நிப்பாட்டுவாங்க, அப்போ தேவை இருக்குது, அதனால் அதை போடுறாங்க. தேவையில்லாத போதுனா அதனுடைய தேவையில்லாத போது அதை எடுத்து பத்திரமா வச்சுடுவாங்க, அதுதான் நங்கூரம். அடுத்தது, உனக்கு பிடித்த விளையாட்டு பொருட்களை வரைந்து பெயரிடுங்களேன். அதாவது இது டென்னிஸ் பேட்டு, பந்து, மட்டை. ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்ற சிபியை பாராட்டலாமா? அதாவது பாராட்டு கடிதம் எழுத சொல்கிறாங்க. அன்புக்குரிய சிபிக்கு தான் நம்ம பாராட்டு கடிதம் எழுத போகிறோம், அதனால் அன்புக்குரிய சிபிக்கு முதலில் உனக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி உன் முயற்சிக்கும் பயிற்சிக்கும் உன் கடின உழைப்பிற்கும் கிடைத்த வெற்றி பரிசு. நீ மனம் தளராமல் எடுத்த பயிற்சியே இதற்கு காரணம். நீ மேலும் பல போட்டிகள்னா அந்த ஓட்டப்பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்புடன் உங்கள் பேர். நன்றி.